லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் Indian 2 ஜூலை 12 முதல். திருக்கோவிலூர் அருகே போதை மறுவாழ்வு மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே செயல்பட்டு வந்த போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்ததை அடுத்து மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது யுவராணி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருக்கிறது குச்சிப்பாளையம் கிராமம். இந்த கிராமத்துல ஐயப்பன் நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஃபவுண்டேஷன் என்ற பேர்ல போதை மறுவாழ்வு மையம் மற்றும் மனநல மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா சுமார் 24 பேர் இந்த போதை மறுவாழ்வு மையத்துல சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த போதை மறுவாழ்வு மையத்துல சித்தாமூர் என்ற கிராமத்தை சேர்ந்த பொன்முடி மகன் ராஜசேகர் என்பவர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறாரு. அவர் அங்க அட்மிஷன் இருக்கும்போது நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டதாக கூறி அருகே இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ராஜசேகர் உயிரிழந்த நிலையில அவருடைய குடும்பத்தினருக்கு நிர்வாகத்தின் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அவரோட மனைவி ராஜசேகரன் உடலை பார்த்த போது உடல்ல ஆங்காங்கே சில காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால சந்தேகம் அடைந்த அவரது மனைவி மலூர்பேட்டை காவல்துறை புகார் அளித்த நிலையில தன்னுடைய கணவர் அடித்துதான் கொல்லப்பட்டிருக்கிறார் என புகார் அளித்திருந்தாங்க. இந்த நிலையில அவருடைய உடலை பிரேத பரிசோதனை செய்த பிறகு இதில் உடலில் காயங்கள் இருப்பதும் உடல் அவர் அடித்துதான் கொலை செய்திருக்கிறார் என்பதும் மருத்துவ பிரேத பரிசோதனை தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில போலீசார் அந்த போதை மறுவாழ்வு மையத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய 23 நபர்களை மீட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அந்த போதை மறுவாழ்வு மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது திருக்கோவிலூர் டிஎஸ்பி பொறுப்பு இருக்கக்கூடிய பூபாலன் மற்றும் அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில போலீசார் சென்று அந்த போதை மறுவாழ்வு மையத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே அங்க சிகிச்சையில் இருந்த 23 நபர்களையும் தற்போது மருத்துவ சிகிச்சை அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அதன் உரிமையாளராக சொல்லக்கூடிய காமராஜ் என்பவர் மற்றும் இந்த சிகிச்சை மையத்திலேயே 2 நபர்கள் அவர்கள் அடித்து துன்புறுத்துவதற்கு உதவியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களையும் போலீசார் கைது செய்து தற்போது 3 நபரிடத்துல தற்போது திருக்கோவிலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. யுவராணி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இந்த போதை மறுவாழ்வு மையத்துல சேர்க்கப்பட்டவர் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பா பேசப்படுவதாக இருக்கிறது.